வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள், அது பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், பெற்றோர்கள் பெரும்பாலும் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னென்னா, அவங்க படிக்கிறதுல அவங்களுக்கு படிப்பை தவிர மற்ற திறமைகள் இருக்குதுங்கிறாங்க. எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் லேர்னிங் லேப் என்கின்ற கற்றல் ஆய்வகத்தின் மூலமாக கற்றலுக்கு தடையாக உள்ள பிரச்சனைகள், கல்வி சார்ந்தது அல்லது உணர்ச்சி சார்ந்தது அல்லது அவருடைய விருப்பம் சார்ந்தது, அதற்கடுத்து கற்றல் திறன் சார்ந்தது, இவற்றை கண்டறிந்து மாற்றுகிறோம். பெரும்பாலான பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த திறனை தவிர மற்ற திறன்களை பற்றி பெருமையாக பேசுகிறார்களே தவிர, இந்த திறன்தான் வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில் தாமதமாக உள்ளது. எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் தனி மனிதனுடைய கற்றல் திறனை உருவாக்குவதற்காக செயல்முறைகளை உருவாக்கியுள்ளது. கல்வி கற்றக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அகாடமிக் ஸ்கில், கரிக்குலம் ஸ்கில் என்று இரண்டு திறன்கள் தேவைப்படுகிறது. அகாடமிக் ஸ்கில் என்றால் அந்த பாடத்தை படிக்கும் திறன்கள், அது ரீடிங்காக இருக்கலாம், ரைட்டிங்காக இருக்கலாம், காம்ப்ரிஹென்ஷனாக இருக்கலாம், இப்படி பல்வேறு காம்பனண்ட் இருக்குது. அதைத்தான் நாங்கள் கண்டறிந்து மாற்றுகிறோம். கரிக்குலம் ஸ்கில்லுங்கிறது அந்த பாட திட்டத்தில் விருப்பம், அந்த பாடத்திட்டத்தை பற்றிய அவர்களுடைய கண்ணோட்டம், முன்னோட்டம், இவை இரண்டுமே அதாவது அகாடமிக் ஸ்கில் அதே மாதிரி கரிக்குலம் ஸ்கில் இரண்டுமே விருப்ப ஒற்றுமை இருந்தால்தான் அவர்களால் அதை முழுமையாக கற்று அதில் வெற்றி அடைய முடியும். மாணவருக்கு அகாடமிக் ஸ்கில், அகாடமிக் பிஹேவியர், கரிக்குலம் இன்ட்ரெஸ்ட், கரிக்குலம் ரிலேட்டடான மெட்டீரியலை செட் பண்ணுறது. அகாடமிக் ஸ்கில்னா ஒரு தனி மனிதனுக்கு கற்றல் சார்ந்த திறன், ஈடுபாடு, செயல்முறை. கரிக்குலம்ங்கிறது பாடத்திட்டம் சார்ந்த, அந்த துறை சார்ந்த விருப்பம், அதனுடைய ஈடுபாடு. அப்போது ஒரு மாணவருக்கு அந்த அகாடமிக் ஸ்கில்லில் இருக்கக்கூடிய தடைகள், சிக்கல்கள், இவற்றை கண்டறிந்து மாற்றோம். இப்போ நிறைய பெற்றோர்கள் எங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, என்னுடைய பையனுக்கு பாட்டு பாடுறது பிரியமாக இருக்குது, அல்லது இசை கருவிகளை வாசிக்கிறது பிரியமாக இருக்குது, செல்ஃபோனில் நிறைய தகவலை கலெக்ட் பண்ணுறது சரியாக இருக்குதுங்கிறாங்க. ஓகே, அதுக்கு நாங்கள் வச்சுருக்கிறது மீடியா சைக்காலஜி கார்பரேஷன் வச்சுருக்கோம். அதே மாதிரி ரைட்டிங்கில் ஸ்டோரி ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்கோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, சரி உங்களுடைய குழந்தைக்கு அல்லது உங்களுடைய மாணவனுக்கு, உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ எந்த துறை வேணும்னு கேட்டால், இல்லை சார் இப்போதைக்கு படிப்பு தான் வேணுங்கிறாங்க. அப்போ படிப்பு சார்ந்த திறனை டெவலப் பண்ணுறதுக்குண்டான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணுங்கிறாங்க நாங்கள் சொல்கிறோம். அப்போ ஒரு கதை எழுதுதலோ, இசைக்கருவியை வாசித்தலோ, அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் மியூசிக் சைக்காலஜி கார்பரேஷன் வச்சுருக்கோம். அதே மாதிரி ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, புக் ரைட்டிங்காக இருக்கும், ஸ்டோரி ரைட்டிங்காக, பைட்டிக் ரைட்டிங்காக இருக்கும், தனி டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கோம். அப்போ அதில் இணைக்கிறது நமக்கு நோக்கமாக, இதில் இருக்கிறது நினைக்கமான்னு கேட்டோம்னா, பெற்றோர்கள் விரும்புவது அகாடமிக். அப்போ அகாடமிக் ரிலேட்டடான என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு கண்டறிந்து மாற்றுறது எங்களுடைய சிறப்பு துறை. அவங்களுக்கு நமக்கு இப்போதைக்கு தனித்திறமையை உருவாக்குறது என்பது வேறு விஷயம், கல்வி சார்ந்த திறனை உருவாக்குங்கிறது முக்கியமான விஷயம். அப்போ கல்வித்திறன் சார்ந்த தடைகளை, அதனுடைய சவால்களை, அதனுடைய சிக்கலை, அது எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கண்டறிந்து மாற்றத்தான் நாங்கள் லேர்னிங் லேப், கற்றல் சார்ந்த ஆய்வகம் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். தனியினுடைய நடத்தை, அவர்களுடைய செயல்திறன், செயல் ஈடுபாடு, அதே மாதிரி விருப்ப மாற்றம், இதெல்லாம் முறைப்படுத்துறது தான் எங்களுடைய வேலை. அதுதான் லேர்னிங் மென்டாரிங்னு சொல்கிறோம். எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய கற்றல் சார்ந்த ஒரு பிரிவில் லேர்னிங் லேப் மூலமாக ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்தனியாக திறன்களை கண்டறிந்து மாற்றுகிறோம். இது முதல் கட்டம் 3 மாதங்கள். அதற்கு அடுத்தது அவர்களுடைய திறனுக்கும் ஒத்துழைப்புக்கும் ஏற்ப அடுத்தடுத்த லெவல்ஸில் செல்லக்கூடிய கட்டங்களுக்கு அவர்கள் கற்றல் திறனை மேம்படுத்த எங்களுடைய தொடர் ஹியூமன் இன்டெலிஜென்சி மென்டாரிங் ப்ரோக்ராம் இருக்கும். இதை அட்வைஸ் பண்ணுறதோ கவுன்சிலிங் பண்ணுறதோ அல்ல, அவர்களுடைய இயல்பு திறனை கண்டறிந்து மாற்றக்கூடிய திறன் சார்ந்த
மேலாண்மை மற்றும் மென்டாரிங் ப்ரோக்ராம்.